அப்போஸ்தலர் நடபடிகள் 13ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை பார்க்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 13ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவன் விவேகமுள்ள மனுஷனாகிய செர்கியு பவுல் என்னும் அதிபதியுடனே கூட இருந்தான். அந்த அதிபதி பர்னபாவையும் சவுலையும் அழைப்பித்து அவர்களுக்கு தேவ வசனத்தை கேட்க ஆசையா இருந்தான். செர்கியு பவுல் என்ற அதிபதி தேவனுடைய வசனத்தை கேட்க ஆசையா இருந்தான் என்று தேவாவி இங்கே எழுதியிருக்கிறார். அவருடைய ஆசையை பூர்த்தியாக்குறதற்கு பர்னபாவும் பவுல் அங்கே இருந்தார்கள். அவர்களை அவனே மனப்பூர்வமாக அழைத்தான் என்று நாம் பார்க்கிறோம். இந்த காலையில் உங்களோடு கூட சேர்ந்து தேவ வசனம் அது தேவ வசனமே என்ற தலைப்பில் நான் பேச விரும்புகிறேன். தேவ வசனம் அது தேவ வசனமே. இந்த செர்கியு பவுல் ஒரு புறஜாதிக்காரன் அல்ல, ஒரு யூதன். நம்முடைய வார்த்தையில் சொன்னால் ஒரு கிறிஸ்தவன். இப்போ இவன் ஒரு அதிபதியாய் வேற இருக்கிறான். ஒரு நடுத்தர வயதுள்ளவனாக இருப்பான் என்று ஒரு கணக்கு எடுக்கலாம். இதுவரையில் அவன் வேத வசனத்தை கேட்க ஆசையில்லாத இருந்திருக்கிறான். அது ரொம்ப ஆச்சரியம். கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள், புறஜாதி மக்கள், அதிபதிகள் கர்த்தருடைய வசனத்தை கேட்க ஆசை இல்லாதவர்களாக இருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு அந்த ஆசை வருகிறது சற்று கஷ்டம்தான். ஆனால் யூத மார்க்கத்திலேயே பிறந்து அதில் கிறிஸ்தவ மார்க்கத்தில் பிறந்திருக்கிறவர்கள் வேத வசனத்தை எப்படி கேட்க இதுவரையில் ஆசை இல்லாமல் இருக்கிறார்கள் இருந்தான் என்பது ஆச்சரியத்திலும் ஆச்சரியம்தான். என்றாலும் இந்த வயதில் இந்த உத்தியோகம் செய்கிற இந்த சந்தர்ப்பத்தில் அவனுக்கு வேத வசனத்தை கேட்க வேண்டும்னு ஆசை இருந்ததே, அது ரொம்ப நல்லது. அந்த ஆசை சரியா இருந்ததுனால நடந்த காரியம் என்னவென்றால், அந்த ஆசையை பூர்த்தி ஆக்குறதற்கு இருந்த தடை கீழே உள்ள வசனங்களில் பார்க்கிறோம். ஆண்டவர் அந்த தடைகளை மாற்றி 12ஆம் வசனத்துடைய பின்பகுதியில் கர்த்தருடைய உபதேசத்தை குறித்து அதிசயப்பட்டு விசுவாசித்தான். அந்த வசனத்தை கேட்க அவனுக்கு ஆசை இல்லை. அங்கே பர்னபா சவுல் வரவில்லை என்று சொன்னால் அவனுக்கு ஆசை இருந்தால் கூட அந்த ஆசை பூர்த்தியாக்கப்பட்டிருக்கார். ஆனால் ஆசை இருந்தது. அந்த ஆசை பூர்த்தியாக்க தேவனுடைய ஊழியக்காரர்கள் அங்கே வந்தார்கள். அவன் கர்த்தருடைய உபதேசத்தை குறித்து அதிசயப்பட்டு விசுவாசித்தான். இன்றைய காலையில் நமக்கு இந்த செர்கியு பவுலை போல வேத வசனத்தை தேவ வசனத்தை கேட்க ஆசை உண்டா? அதுதான் ஒரு பெரிய கேள்வி. எத்தனையோ முறை நாம் கூட்டங்களுக்கு வந்திருக்கிறோம், நல்லது. கிறிஸ்தவர்களாய் பிறந்து வாழுகிறோம், அதுவும் நல்லது. ஆனால் வசனம் கேட்கிற ஆசை இல்லை என்றால் நாம் எப்படி விசுவாசிக்க முடியும்? தெசலோனிக்கர் நிருபத்தில் விசுவாசம் எல்லாரிடத்திலும் இல்லையே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது புறஜாதிகளை பற்றி சொன்ன வார்த்தை அல்ல. யூதர்கள் மத்தியில் கிறிஸ்தவர்கள் மத்தியில் அதே இடத்துல விசுவாசம் இல்லையே என்று நாம் சொல்லலாம். ஆனால் இவனுக்கு வேத வசனத்தை கேட்க ஆசை இருந்தது. அவன் விசுவாசித்தான். மொத்த பைபிளில் நீங்கள் பார்த்தால் பழைய ஏற்பாட்டில் 2 வார்த்தைகள் மாத்திரம் வருகிறது, தேவ வசனம். அது 2 வார்த்தை தான் பழைய ஏற்பாட்டில் வருகிறது. புதிய ஏற்பாட்டில் நீங்கள் பார்த்தால் 33 வார்த்தைகள் தேவ வசனம் என்ற வார்த்தை வருகிறது. அதில் 2 இடங்களில் மாத்திரம்தான் தேவனுடைய வசனம் என்று சொல்லும் பொழுது 2 வார்த்தையாக வருகிறது. இன்னொரு இடத்துல மாத்திரம்தான் தேவ என்று ஒரு பக்கத்தில், அடுத்து வசனம் என்று 2வது முறையாக சொல்லப்படும், கொஞ்சம் கேப் விட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. மற்றபடி இந்த 35 வசனங்களில் 1-2 வார்த்தைகள் தவிர எல்லா இடங்களிலும் தேவ வசனம் என்ற ஒரே வார்த்தையாகத்தான் சொல்லப்பட்டிருக்குது. அப்படி நாம் பார்க்க முடியும். அப்போ தேவனையும் வசனத்தையும் பிரிக்க முடியாது. தேவன்தான் வசனம், வசனம்தான் தேவன். ஒருவருக்கு தேவனுடைய வசனத்தை கேட்க ஆர்வம் இல்லை என்று சொன்னால் அவர் தேவனை உடையவர் அல்ல, அவரை நாசிகர்னே சொல்லலாம்.
அதனால தான் நிருபத்தில் நாம் பார்க்கிறோம், விசுவாசிகளை பார்த்து நீங்கள் இவ்வுலகத்தில் தேவனற்றவளாக இருந்தீர்கள் என்பதை நினைத்து கொள்ளுங்கள். தேவ வசனத்தின் மேல ஆசை இல்லாதவங்களை விசுவாசின்னு எப்படி சொல்றது? அப்புறம் இவன் கிறிஸ்தவனா பிறந்திருக்கிறார், இந்த மனுஷன் அதிபதியா வேற இருக்கிறாரு, இதுவரைக்கும் அவர் விசுவாசிக்கல. முதல் முறையாக வேத வசனத்தை கேட்க ஆசையா இருந்து பர்னபாவும் பவுலும் அங்கே வந்த பொழுது அவர் விசுவாசித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கு. சரி, இந்த தேவ வசனம் அதிபதியான செருகி பவுலை ஆசைப்பட வைத்ததே, அது எப்படிங்க அப்படி கேட்கணும். இவர் ஒரு யூதனாக இருக்கிறார், இப்போ நடுத்தர வயதுள்ளவராக இருக்கிறார், அதிபதியாக வேற இருக்கிறார். இவரை போன்ற அதிபதிகள் அந்த நாட்களில் இல்லையா? இவரை போன்ற யூத மார்க்கத்தை சேர்ந்தவர்கள் அந்த காலத்தில் அதிகாரிகளா இல்லையா? இருந்தாங்க, அதிபதிகளா இருந்தாங்க, யூதர்களா இருந்தாங்க. ஆனால் அவர்களுக்கெல்லாம் இந்த ஆசை வராதபடி இவருக்கு அந்த ஆசை வந்து, இவங்க 2 பேரும் வரணும், நான் வேத வசனத்தை கேட்க ஆசையோடு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னதுனால அவங்க வந்தாங்க. இந்த ஆசை இவருக்கு வந்தது எப்படி என்று கேட்டால் அதற்கு காரணம் இல்லாமல் இல்லை. நீங்கள் அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கும் போது தேவ வசனம் விருத்தி அடைந்தது. இவர் ஆசையோடு இருந்து ஊழியக்காரில் வரவழைத்து அவர் விசுவாசி ஆகிறாரு பார்த்தீங்களா? அதுக்கு முன்னால் நடந்த சம்பவத்தை பற்றி தான் அந்த வசனம் எழுதியிருக்கிறது. தேவ வசனம் விருத்தி அடைந்தது. அப்புறம் இந்த 13ஆம் அதிகாரத்தில் தானே இவருடைய சரித்திரம் வருது. அவர் வசனத்தின் மேல் ஆசை உள்ளவராக இருக்கிறார். 12ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்தால் தேவ வசனம் வளர்ந்து பெருகிற்று. 2 காரியங்கள் இவர் கேள்வி கேட்கறதுக்கு முந்தி நடந்திருக்கிறது. ஒன்று, தேவ வசனம் விருத்தி அடைந்தது. அது இருக்கிற இடத்துல இருக்கவில்லை, அது விருத்தி அடைந்தது. அதோடு தேவ வசனம் வளர்ந்து பெருகிற்று. ஒரு செடி வைத்து வளர்ந்து பெருகினதை போல இந்த தேவ வசனம் வளர்ந்து பெருகிற்று. அப்ப இந்த காரியங்கள் அவனை ஆசைப்பட வைத்தது என்று நாம் சொல்லலாம். கர்த்தருடைய வசனத்தை கேட்க ஆசைப்பட வைத்தது காரணம், தேவ வசனம் விருத்தி அடைந்தது, அது வளர்ந்து பெருகிற்று. அது விருத்தி அடையல வேத வசனம், அது வளர்ந்து பெருகல. அப்படின்னு சொன்னா இந்த செருகி பவுலுக்கு தேவனுடைய வசனத்தை கேட்க ஆசை வந்திருக்கா? அது வளர்ந்து பெருகுது அல்லவா? அது விருத்தி அடைகிறது அல்லவா? அநேகர் அதை விசுவாசிக்கிறார்களோ அல்லவா? ஆசாரில் அநேகர் விசுவாசிகள் கீழ்ப்படுகிறார்கள் அல்லவா? நான் கேட்கிறேனே, அவங்கள போல நானும் மனுஷன்தானே, எனக்கு தேவனுடைய வசனத்தை கேட்க வேண்டும் என்ற ஆசை இல்லாமல் எப்படி இருக்கலாம் என்று சொல்லி அதன் மூலமாக அவருக்கு ஆசை வந்தது. அவருக்கு மாத்திரமல்ல, போன 2000 வருஷ கால சரித்திரத்தை நாம் பார்த்தால் இவரை போன்ற ஆசை உள்ளவர்களை பல ஆயிரங்களை நாம் எல்லா நாடுகளிலும் பார்க்கலாம். அதற்கு என்ன காரணம் என்றால், விசுவாசிகளாக மாற்றப்பட்ட தேவனுடைய மக்கள், ஊழியக்காரர்களாய் மாற்றப்பட்ட தேவனுடைய மக்கள், கர்த்தராலே மூப்பர்களாய் நியமிக்கப்பட்ட மூப்பர்கள், இவர்கள் எல்லாரும் இந்த தேவ வசனத்தின் பேரில் அவர்களுக்கு வாஞ்சை மாத்திரமல்ல, இந்த வாஞ்சை பெருக வேண்டும், வளர வேண்டும் என்ற காரியத்தில் தீவிரமான ஈடுபாடு காண்பிச்சிருக்கிறாங்க. அதனால இந்த செருகி பவுலை போன்ற பல ஆயிரங்கள், பல லட்சங்கள் உலகம் முழுவதிலும் தேவனுடைய வசனத்தை கேட்க ஆர்வம் உள்ளவர்களாக இருந்திருக்கிறார்கள், ஆசை உள்ளவர்களாக இருந்திருக்கிறார்கள். ஏன் உங்களுக்கு இத்தனை ஆண்டு காலங்கள் ஆகி ஆண்டுடைய வசனத்தை கேட்க வேண்டும் என்ற ஆசை வரவில்லை? நீங்கள் கிறிஸ்தவர்களாக இருந்தோம், கூட்டங்களுக்கு வந்தோம். இங்கே பாருங்கள், இந்த வசனங்கள் எல்லாம் எடுக்க வேண்டாம், சொல்றதை கவனிச்சுட்டா போதும். அப்போஸ்தலர் நடபடிகள் 4ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம், 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், 18ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இது அப்போஸ்தலர் நடபடிகள் இல்லை. 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கொலோசருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம், 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம்.
எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், வெளிப்படுத்தும் விசேஷம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். இத்தனை இடங்களை நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பார்த்தால் அப்போஸ்தலர் 4:31, 6:2, 18:11, 2 கொரிந்தியர் 2:17, 4:2, கொலோசியர் 1:25, 1 தெசலோனிக்கேயர் 2:13, எபிரேயர் 13:7, வெளிப்படுத்தும் விசேஷம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். இந்த இடங்களெல்லாம் பார்க்கும்போது அங்கே தேவனுடைய மக்கள், விசுவாசிகள், மூப்பர்கள், உதவிக்காரர் ஆரம்பத்தில் இருந்திருக்கிறாங்க, அப்புறம் ஊழியர்கள். இவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் வேத வசனத்தை, தேவ வசனத்தை சொன்னார்கள், போதித்தார்கள், உபதேசித்தார்கள், பேசினார்கள், வெளிப்படுத்தினார்கள், தெரியப்படுத்தினார்கள், கேள்விப்பட வைத்தார்கள், அறிவித்தார்கள். இதெல்லாம் நான் மேலே சொன்ன வசனங்கள் எல்லாம் அது அந்த வார்த்தைகள் எல்லாம் வரும். மறுபடியும் சொல்லுகிறேன், அவர்கள் சொன்னார்கள் தேவ வசனத்தை, தேவ வசனத்தை போதித்தார்கள், தேவ வசனத்தை உபதேசித்தார்கள், தேவ வசனத்தை பேசினார்கள், தேவ வசனத்தை வெளிப்படுத்தினார்கள், தேவ வசனத்தை தெரியப்படுத்தினார்கள், ஜனங்கள் எல்லாரையும் கேள்விப்பட வைத்தார்கள், அவர்கள் எல்லாரும் கேட்கத்தக்கதாக அறிவித்தார்கள். இப்படிப்பட்ட காரியத்தை இரவு பகலாக ஆலயங்களிலே, வீடுகளிலே, தெருக்களிலே, ஜெபாலயங்களிலே, கிராமங்களிலே, வித்தியாசாலைகளிலே, பொது இடங்களிலே இதெல்லாம் செய்தாருங்க. அப்போ ஜனங்கள் இதெல்லாம் கேட்க 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 என்ன ஏற்பட்டது என்றால், ஜனங்களுக்கு ஒரு மூலச்சலவையே நடந்தது. இந்த ஆட்கள் இப்படி ராத்திரி பகலா விசுவாசிகள் என்று சொல்றவங்க இந்த தேவ வசனத்தை சொல்லுகிறதில்ல, அதை உபதேசிக்கிறதில்ல, அதை பிரசங்கிக்கிறதில்ல, அதை தெரியப்படுத்துறதில்ல, அதை வெளிப்படுத்துறதில்ல, இவ்வளவு காரியங்களை செய்யறாங்களே, இவங்களும் நம்மளை போல மனுஷர் தானே, அப்ப நம்மளும் மனுஷரா இருக்கிறோம், இந்த தேவ வசனத்தை கேட்க ஆசை இல்லாமல் இருக்கலாமா அப்படி சொல்லி பல ஆயிரங்கள், பல லட்சங்கள் போன 21 நூற்றாண்டுகளாய் பார்த்தால் இந்த வேத வசனத்தை கேட்க ஆசைப்பட்டு அவங்க வேத வசனத்தை விசுவாசித்து விசுவாசியாக மாறினார்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், சிறு இடத்துல பிறந்தவர்கள் அவனை விட பெரியவனில்லை என்று ஆண்டவர் புகழ்ந்தாரே யோவான் ஸ்நானகனை பற்றி. தன்னாலே எல்லாரும் விசுவாசிக்கும்படி அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க சாட்சியாய் வந்தான். நான் சொல்லுகிற இந்த ஒளியை ஒருவராவது விசுவாசிக்காமல் அவிசுவாசி இருக்கக்கூடாது. அந்த வைராக்கிய வாஞ்சையுடனே தன்னால எல்லாரும் விசுவாசிக்கும்படி அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க சாட்சியாய் வந்தான். அவன் சாட்சி சொன்னான். அப்போஸ்தலர் நடபடிகள் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நீங்கள் பார்த்தால், விசுவாசிக்கத்தக்கதாக பிரசங்கித்தார்கள். அவருடைய பிரசங்கத்தை கேட்டா விசுவாசித்தே ஆக வேண்டும், அந்த நிலைமையில பிரசங்கித்தார்கள் அப்போஸ்தலர்கள். என்ன பார்க்கிறோம்? 13ஆம் அதிகாரம் 48ஆம் வசனத்துல, நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் விசுவாசித்தார்கள். எல்லாரும் விசுவாசிக்க மாட்டார்கள் என்பது உண்மைதான். ஆனால் யார் நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டார்களோ அவர்கள் விசுவாசித்தார்கள். இந்த சரித்திரத்தில் கூட பாருங்கள், செருகி பவுல் அங்க இருக்கிறார். அந்த வீட்டில் எத்தனையோ வருட காலம் வேலை செய்து நல்ல சம்பாத்தியம் அந்த அதிபதியின் மூலம் வாங்குற அந்த எலிமா, அவன் மாய வித்தக்காரன், அவன் குணப்படலையே, அவன் விசுவாசிக்கலையே. இவன் இந்த மந்திரி இந்த அதிபதியை விசுவாசத்தில் திருப்ப முயற்சித்தானே. கடைசியில் ஒரு பெரிய தண்டனை அவனுக்கு ஏற்பட்டு அவன் கையெல்லாம் கொடுக்கறல நாடினா கர்த்தருடைய உபதேசத்தை குறித்து அதிசயப்பட்டு இந்த செருகி போல் விசுவாசித்தார்னு எழுதிக்கிறேன். அதனால நான் சொல்றேன், நம்ம வால்பாறையை பொறுத்த மட்டும் மற்ற எந்த சபையாருக்கும் இல்லாத ஒரு பெரும் சிலாக்கியத்தை வால்பாறை சபையாரு கொடுத்தார். 4 முறை இந்த வால்பாறை ஏரியாவில் நம்முடைய சபையின் மக்களை அழைத்து கொண்டு, நான் செல்லாத இடமே கிடையாது,
பேசாத தெருக்களே கிடையாது. வீடுகள் தோறும் கூட்டம், எஸ்டேட்டுகள் தோறும் கூட்டம். நம்முடைய வால்பாறையில் மாத்திரம் 28 கன்வென்ஷன், எத்தனை ஆயிரங்கள் அதில் கலந்து கொண்டாங்க. 12 வருஷம் நான் ஒரு சபைக்கு கூட போகாம நம்முடைய வால்பாறையில் சபையில இருந்து, இப்போலாம் ஞாயிற்றுக்கிழமை கூட்டம் விட்டுட்டு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை தேட வேண்டியது இருக்குது. அப்பொழுது அப்படி அல்ல, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஆண்டவர் சோர் முதலாளி வீட்டில் கூட்டம் நடத்தும் போது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கூட்டம் நடத்துவோம். பலவேறு இடங்களில் வால்பாறையில் இடங்களை வாடகைக்கு எடுத்து இலவசமாக கூட்டங்கள் நடத்தினோம். ஆனால் வேத வசனத்தை கேட்க வேண்டும் என்று ஆசையுள்ள மக்கள் இல்லை என்று நான் சொல்ல மாட்டேன். அப்படி இருந்து விசுவாசிகளாகி நம்முடைய சபையிலும் பிற சபைகளிலும் விசுவாசிகளாக ஊழியக்காரராக இருக்கிறாங்க. ஆனால் இடுக்கமான வாசல் வழியை பிரவேசிங்கள், கேட்டுக்கு போகிற வழி விசாலமா இருக்குது, அதுல போறவங்க நிறைய பேர் போவாங்க. ஆனா இடுக்கமான வழியில பிரவேசிகள் கொஞ்சம் பேர் என்று ஆண்டவர் சொன்னபடி கொஞ்சம் பேரையாகிலும் ஆண்டவர் கொண்டு வந்ததுக்கு காரணம் என்னவென்றால், இவ்வளவு பிரயாசப்பட்டதுனாலதான் அந்த கொஞ்சமாவது வந்தாங்க, சபை உண்டாக்கி இன்றைக்கு வரைக்கும் நடக்குது. வசனத்தை சரியான நிலைமையில போதிக்கவில்லை என்றால் சபை எப்பொழுதும் இல்லாமலே போயிருக்கும். அப்போ நான் சொல்றேன், உங்களுக்கும் இந்த தேவனுடைய வசனத்துக்குள்ள சம்பந்தம் என்ன? இந்த அதிபதியான செருகு பவுல் போல உங்களுக்கு கர்த்தருடைய வசனத்தின் மேல, தேவனுடைய வசனத்தின் மேல உங்களுக்கு ஆசை ஏற்பட்டதா? அதை ஒரு முறை கூட நீங்க பரிசோதிக்கணும். நீங்க கிறிஸ்தவலா இருக்கிறது நல்லது, கூட்டங்களுக்கு வந்து போறது நல்லது. கிறிஸ்தவலா இல்லாதவங்களுக்கு இந்துக்கள் மத்தியில் பிரசங்கம் ரொம்ப கஷ்டங்க. இன்னொன்று, நீங்க கூட்டத்துக்கு வரவில்லை என்றால் இந்த ஓட்டுக்கு மரத்துக்குமா பிரசங்கம் பண்றது, நீங்க வர்றது ஒருவேளை ஆறுதலும் சந்தோஷம் தானே மற்றவங்களுக்கு, எனக்கு. ஆனால் வசனத்தை கேட்க ஆசை இல்லை என்று சொன்னால் நீங்க எத்தனை வருஷம் கூட்டத்துக்கு வந்து என்ன பிரயோஜனம்? அதனாலதான் பிரசங்கின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பரிசுத்த ஸ்தலத்துக்கு போக்குவரத்து செய்த துன்மார்க்கர் அடக்கம் பண்ணப்பட்டதை கண்டேன். வர்றாங்க போறாங்க, அவங்க வர்றதை போறதை யாரும் தடுக்க முடியாது. ஆனால் வாழ்க்கையில் ஏற்பட்ட மாற்றம் என்ன? துன்மார்க்கமான நிலைமை மாறவில்லை அல்லவா? அதனால தேவ வசனம், அது தேவ வசனமே. நீங்கள் அதை கேட்க வேண்டிய நிலைமையில கேட்டால், சொல்ல போனால் அதில் ஆசையுடையவளா இருந்தால், அந்த வசனம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய நன்மைகளை விவரித்து சொல்ல முடியாது. அதனால நீங்கள் பெறுகிற ஆசீர்வாதத்தை வேறு யாரும் உலகத்துல பெற முடியாது. அந்த அளவிற்கு கர்த்தருடைய வசனத்தை கேட்க வேண்டும் என்ற ஆசை இருந்தால் இந்த செருகி பவுலுக்கு போல. இரண்டாவது, அதிபதி செருகி பவுல் கேட்க வேண்டிய நிலைமையில கேட்டபடினால தான் கர்த்தருடைய உபதேசத்தை குறித்து அதிசயப்பட்டு விசுவாசிக்க வேண்டியதா இருந்தது. என்னமோ கேளாக்காதருடனே கேட்டுக்கிட்டு இருந்தாருன்னு சொன்னா, ஏதோ ஒரு நேர போக்குக்காக ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வந்துட்டு போனா, இந்த என்ன சொல்ற செருகி பவுலுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றம் நடந்தது. அதன் பின்னால சொல்றேன், வசனத்துக்கு இசைவா. கேட்க வேண்டிய நிலைமையில கேட்டார். அதற்கு என்ன காரணம் என்றால், இந்த தேவனுடைய வசனத்தை இப்படி பிரசங்கம் பண்றார்களே, இந்த தேவனுடைய வசனம் மனுஷனுடைய வாழ்க்கையில இவ்வளவு பெரிய மாற்றங்களை உண்டாக்குதே. நானும் கிறிஸ்தவனத்தான் இருக்கிறேன், நான் என்ன இதுக்கு முந்தி கோயிலுக்கு போகாத ஒரு ஆளா? ஆனாலும் மாற்றம் இல்லையே. அந்த வாஞ்சையை பெற்றுக்கொண்டார். அவர் விசுவாசித்தார் என்று சொல்லும் போது, கர்த்தருடைய உபதேசத்தை கொடுத்து அதிசயப்பட்டு விசுவாசித்தார் என்று சொல்லும் பொழுது அவர் ரட்சிக்கப்பட்டார். நாம் என்ன வாசிக்கிறோம்? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 14ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல, அதாவது ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம் உண்டு என்று பவுல் அப்போஸ்தலன் கண்டு அந்த சப்பானிக்கு ஒரு அற்புதம் நடந்தது இல்லையா? அவனுக்கு ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம் இல்லை என்றால் நீ சப்பானி எடுத்துட்டு அப்படியே செத்துட்டு போ, பவுல் அப்படியே விட்டுருப்ப. ஆனால் அவன் ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம் அவனுக்கு இருக்கு இல்லையா? அப்ப இங்கே இதுவரையில ரட்சிக்கப்படல அந்த செருகி பவுல் இப்பதான் ரட்சிக்கப்படுறார். இன்றைக்கே ரட்சணினால் இன்றைக்கு அணுகிற காலம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசி, அப்பொழுது நீ உன்னை வீட்டார் ரட்சிக்கப்படுவீர்கள். அது ரோம பட அந்த ரோம சிறைச்சாலைக்காரனுக்கு இல்லைங்க, அந்த செருகி பவுலுக்கு. வசனத்தை கேட்டால் வசனத்துல உள்ள வசனத்தின் மூலமாக ரட்சிக்கணும் பவுல் அப்போஸ்தலன் பிரசங்கித்தாரதான் உண்மை. அவர் ரட்சிக்கப்பட்டார். ரோமருக்கு நிருபம் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்துவை நீ உன் வாயினால் அறிக்கையிட்டு
தேவன் அவரை மரித்தோடத்திலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். ரட்சிப்பு என்று விசுவாசம் என்று சொல்லுகிறது இருதயத்துக்குரியது, வாய்க்குரியதல்ல. அந்த விசுவாசித்தவர்கிட்ட கேட்டா நீங்க எப்படிப்பட்டவங்க? எனக்கு வசனத்து மேல எல்லாம் ஆசை கிடையாதுங்க அப்படின்னா அவர் எப்படி ரட்சிக்கப்பட முடியும்? எப்படி விசுவாசியாக மாற முடியும்? எனக்கு வேத வசனத்தின் பேர்ல சொல்லி முடியாத ஆசை உண்டு. அதனாலதான் நான் வேலைக்கு போறது கூட நிறுத்தி இப்ப 2 பேரையும் வரவழைச்சு நான் வசனத்தை கேட்டுட்டு இருக்கிறேன் அப்படி சொல்லி கேட்டு அவர் விசுவாசியானார். வசனத்தை கேட்க வேண்டிய நிலைமை இன்றைக்கு அநேகர் கேட்கிறது என்பதாங்க உண்மை. அதனாலதான் அநேகருடைய வாழ்க்கையில மாற்றமே ஏற்படவில்லை என்பதுதான் உண்மை. விசுவாசிகளாக மாறியும் கர்த்தருடைய சபையில இருந்தும் எத்தனையோ முறை பிரசங்கம் கேட்டும் அவருடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றம் ஏற்படாது இருக்கிறதுக்கு அடிப்படை காரணம் என்னவென்று கேட்டால், அவங்க கர்த்தருடைய வசனத்தை ரட்சிப்பின் ஆரம்பத்துல கேட்டபடி கேட்ட நிலைமையில இன்றைக்கு கேட்கிறாள் என்பதே கேள்வி. பெத்த படிச்ச மேதாவிகள் போல அப்ப அவங்க வசனத்தின் பேர்ல கேட்க சொல்லி முடியாத ஆசையுடங்களா இருந்திருப்பாங்க. இப்ப அப்படி இல்லையே. அப்படி என்றால் விசுவாசிகளாக மாறி பல வருஷங்களானாலும் வாழ்க்கையில என்ன மாற்றம் வரும்? பாருங்கள், லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்துல முதல் முறையாக ஆண்டவர் அந்த வீட்டுக்கு வந்திருக்கிறாருங்க. பெத்தானியாவில் மார்த்தாள் மரியாள் லாசரு வீட்டுக்கு. ஏற்றுக்கொண்டது அக்காள் மார்த்தாள். தங்கை மரியாள் என்ன செய்யறாங்க? இயேசுவின் பாதத்து அருகே உட்கார்ந்து, ஏன் தூரத்தில் உட்கார்ந்தாங்கன்னா காது கேட்காத, அவங்களுக்கு காது கேட்கப்ப எனக்கெல்லாம் கொஞ்சம் காது மந்தமா இருக்கு வயசானதுனால. ஆனாலும் அந்த அம்மாவுக்கு காது நல்ல காது தான். ஆனாலும் ஆண்டுடைய வசனத்தை நான் பக்கத்துல இருந்து தான் கேட்கணும். பாதத்தருகே உட்கார்ந்து கர்த்தருடைய வசனத்தை கேட்டு கொண்டிருந்தால் சொன்னா சமையல் வேலையை அப்படியே மறந்துட்டாங்க. அந்த அம்மா சமையல் வேலை ஈடுபட்டு சகோதரி மேல சாடி, அதாவது பற்பல கவலையினால வருத்தம் அடைந்ததுதான் மிச்சம். ஆனால் பாதத்தருகே உட்கார்ந்து ஆண்டோடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்த பொழுது அந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்ட உடனே ஆண்டவர் சொல்லுகிறார், மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டால். ஒரு பிரசங்கத்துல, முதல் பிரசங்கத்துல நீங்க எத்தனை பிரசங்கம் கேட்டீங்க? உங்களை விட்டு எடுபடாத நல்லவங்கான ஆண்டவரை நீங்கள் தெரிந்து கொண்டீர்களா? அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல அந்த பெரிய ரத்தம் விற்கிறவங்க பிலிப்பு பட்டணத்துல அந்த பெண்கள் அங்க ஆற்றி நிறைய உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. ஏழை எளிய பெண்கள், பரட்டத்திலையான பெண்களா இருக்கு, காலில் செருப்புலாம் இருக்கும், சாதாரண என்ன சொல்றது வஸ்திரங்களை உடுத்திட்டு இருக்கிறாங்க, காட்டன் சாரீஸை உடுத்தி உட்கார்ந்து இருக்கிறாங்க. இந்த அம்மா அங்க போய் உட்கார்ந்து கர்த்தருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டு ஸ்திரீகளுக்கு அவங்க உபதேசம் பண்றாங்க. பவுல் சீலாவும் பவுல் சொல்லி இவளை கவனிக்கும்படி கர்த்தர் லீதியாருடைய இருதயத்தை திறந்தார். அன்றைக்கு அது முதல் பிரசங்கம். எத்தனை பிரசங்கம் கேட்டு உங்களுடைய இருதயம் இன்னும் மூடப்பட்டு கிடக்குதே, இருளா இருக்குதே, வெளிச்சம் இல்லையே, கிறிஸ்து இல்லையே. கேட்க வேண்டிய நாம் கேட்கிறோமா? 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல, அதாவது ஆரோக்கியமான உபதேசத்தை கேட்க மனதில்லாமல் செவித்தினம் உள்ளவர்களாகி தங்களுடைய சுயேச்சைக்கேற்ற போதர்களை திரளாக சேர்த்து கொண்டு போறாங்க. செவி திணறு உள்ளது, உள்ளது. அதுக்குள்ள உள்ளே வசனம் போகாது. அது ரட்சிக்கப்படாதவங்க, குணப்படாதவங்க, அந்த வசனம் அவங்களுக்கு தான் பொருந்தும். ஆனால் விசுவாசிகளை பாருங்க. எபிரேயருக்கு நிருபம் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல நீங்கள் பார்த்தால், கேள்வியிலே நீங்கள் மந்தம் உள்ளவர்களா இருக்குதுனால கர்த்தரால உபயோகப்படுகிறவர்களை பற்றி விவரம் சொன்னா கூட உங்களால புரிய முடியலையே. நீ கர்த்தரையே பற்றி சொன்னா உங்களுக்கு எப்படி புரியும்? மெல்கிசேதேக்கை பற்றி சொன்னா விஸ்தாரமாய் பேசலாம். ஆனா நீங்க கேள்வியில மந்தம் உள்ளவங்களா இருக்கிறீங்களே அப்படி சொல்றார் பவுல். மந்தமான நிலைமையில நீங்கள் வசனத்தை கேட்டா என்ன விளங்கும்? அதை விட கேட்காமல் இருக்கலாமே. அப்போ பவுல் அங்கே சொல்லுகிறார், அதாவது கேள்வியில நீங்கள் மந்தம் உள்ளவர்களாக இருக்கிறீர்கள் சொல்றார். ஆனா அதெல்லாம் விட்டுருக்கு. இந்த செவித்திணர்வு வேண்டாம், சுத்தமாக அகற்றணும். நீங்க கிறிஸ்தவங்களா இருக்கிறவங்க, கூட்டங்களுக்கு வர்றவங்க, இந்த செவித்திணர்வு இருந்த ஆண்டவரை இந்த செவித்திணர்வு எங்களுடைய வாழ்க்கையிலிருந்து எடுத்து போடும் அப்படி சொல்லுங்க.
இன்னொன்று மந்தமான நிலைமையில தான் கேட்கறது எனக்கு இருக்குது அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே அந்த மந்தமான நிலைமை என்னுடைய வாழ்க்கையில எடுத்து போடுங்க. ஏனென்றால் வசனம், தேவ வசனம் எனக்கு தேவை, அதன் பேர்ல எனக்கு ஆசை இருக்குது, அது எனக்கு உள்ள வரணும் சொல்லி கேள்வியில மந்தமுள்ள நிலைமை மாறணும். இப்படி இருக்கணும். எப்படி? யாக்கோபு நிருபம் 1 அதிகாரம் 19 வசனத்துல, கேட்கறதற்கு தீவிரமாயிருங்கள், அதி தீவிரமாயிருங்கள். இந்த செருகி பவுல் என்ன செய்தா தெரியுமா? வசனத்தை கேட்க அவ்வளவு தீவிரம், அவ்வளவு ஆசை. அதனால அங்க மிகப்பெரிய தடை இருக்குது. அந்த எலிமா அவன் எத்தனையோ பேரை திசை திருப்பி இருக்கிறான் விசுவாசத்திலிருந்து திருப்பும்படி. ஆனா இங்க நடக்குமா? செருகி பவுலுடைய வாழ்க்கையில நீ உன் காரியம் செல்லுபடி ஆகுமா? அந்த செருகி பவுலுக்குள்ள அந்த ஆசையை பார்த்த ஆண்டவர் அவனுக்கு ஒரு பெரிய தண்டனை கொடுத்து இவனை விசுவாசிக்க பண்ணினார். மூன்றாவது, தேவ வசன ஆசையால் அவன் பெற்ற ஆசீர்வாதம். இந்த செருகி பவுல் பெற்ற ஆசீர்வாதம் 1 2 என்று கேட்டால் 1 2 அல்ல. ஏதோ நான் கொஞ்சம் தான் விளக்கம் சொல்றேன். அதுக்கு மேலேயே அவன் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். ஒருவன் விசுவாசி ஆகும்போது பாவத்திலிருந்து மனம் திரும்பி எனக்காக இயேசுநாதர் சிலுவையில் மரித்தார், அவருடைய மரணம் அவருடைய ரத்தம் சிதல் என்னுடைய பாவத்தை மன்னிக்க போதுமானது என்று நம்புகிறவருடைய வாழ்க்கையில ஒருவன் விசுவாசி ஆகும்போது 33 காரியங்கள் நடக்கிறாங்க. 1963 மத்தியான வேளையில அந்த விளக்கத்தின்படி நான் அந்த உண்மை என்று ஏற்றுக்கொண்டேன். 33 காரியங்கள் அன்றைக்கு நடந்தது. இப்ப அதை நான் அனுபவிச்சுட்டே வர்றேன். அந்த 33 காரியம் என்னவென்று கேட்டால், விசுவாசி, சீசன், அப்புறம் நீதிமான், பரிசுத்தவான், ஞானி, இப்படிப்பட்ட 33 காரியங்கள். ராஜா, ஆசாரியன், 33 வார்த்தைகள் காரியங்கள். அதோட கூட இவன் விசுவாசித்தான் என்று சொல்லும் பொழுது அப்போஸ்தலர் நடபடிகள் 13 அதிகாரம் 46 வசனத்துல வாசித்தீங்கன்னா, இந்த தேவ வசனத்தை முதலாவது உங்களுக்கு சொல்ல வேண்டியதா இருந்தது. அதுக்கு தான் ஆண்டவர் எங்களை முதலாவது உங்களிடத்துல அனுப்பினார். ஆனால் நீங்கள் இந்த வசனத்தை தள்ளி, தேவ வசனத்தை தள்ளி நீங்கள் உங்களை நித்திய ஜீவனுக்கு அபாத்திரமாக்கி கொண்டதுனால நாங்கள் புறஜாதியர் இடத்துல போறோம் அப்படின்னு சொல்லிட்டு புறஜாதியர் இடத்துல ஆண்டவர் அவங்களை அனுப்பினார். இவங்க புறஜாதியர் இடத்துல போனான். அப்ப இவங்க நித்திய ஜீவனுக்கு தங்களை அபாத்திரமாக்கி கொண்டாங்க. இவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தான், வசனத்தின் மேல் ஆசை கொண்டு விசுவாசித்தான் என்று சொல்லும் பொழுது, அந்த தேவ வசனத்தை அவன் ஏற்றுக்கொண்டான் என்று சொல்லும் பொழுது, அவன் தேவ வசனத்தை அவமாக்கவில்லை, அந்த நித்திய ஜீவனுக்கு அபாத்திரமாக்கி கொள்ளவில்லை. அவன் நித்திய ஜீவனை அந்த சமயத்திலே பெற்றுக்கொண்டான். அதான உண்மை. 1 யோவான் 5 அதிகாரம் 1 2 வசனத்தை நீங்கள் பார்த்தால், தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார், தருவார் என்று சொல்லப்படவில்லை, விசுவாசிகளுக்கு தந்திருக்கிறார். அந்த ஜீவன் அவருடைய குமாரனுக்குள் இருக்கிறது என்பதே அந்த சாட்சியா. குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். அப்போ இந்த செருகி பவுல் அந்த நிமிஷத்துல தேவகுமாரனை உள்ளத்துல ஏற்றுக்கொண்டான், நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டான். சாகா வாழ்வு தனக்கு உண்டென்ற அசைக்க முடியாத நம்பிக்கைக்குள்ள வந்தான். நித்திய ஜீவனை இந்த விசுவாசத்தின் மூலமாக, வசனத்தை கேட்கிற ஆசையுள்ளதன் மூலமாக பெற்றுக்கொண்டது என்பது சாதாரண விஷயம் நீங்க என்றீங்களா? அந்த ஐஸ்வர்ய வாலிப ஆலய அதிகாரி மார்க் சுவிசேஷத்துல வாசிக்கிறோமே, அவன் ஓடி வந்து நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்ளும்படி என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். பின்னால ஜனங்க சொல்றாங்க, இவனே ரட்சிக்கப்படுவது அரிதானால் மற்றவர்கள் ரட்சிக்கப்படுவது எப்படி? மனுஷனால கூடாதெல்லாம் தேவனால கூடும். ஆனால் நித்திய ஜீவனுக்கு ஆண்டவர் வழி சொல்றார், அதை ஏற்றுக்கொள்ள மனசு இல்லை. அவன் திரும்பி போகும்போது எப்படி போனான் என்று எழுதிக்குது, மனம் மடிந்து துக்கத்தோடு போய்விட்டான். என்ன மனமடிவு, என்ன துக்கம்? வாலிபம் போச்சா, ஐஸ்வர்யம் போச்சா, ஆலய பதவி போச்சா, எல்லாம் இருக்கலாம். நித்திய ஜீவன் இல்லையே. நித்திய ஜீவன் இல்லாதபடி நீங்க மகிழ்ச்சியா இருக்க முடியாது, சந்தோஷமா இருக்க முடியாது. மனம் மடிவு, துக்கம் ரொம்ப பயங்கரம்.
அதனாலதான் சர்வசாதாரண மனிதர்கள் தற்கொலை பண்றாங்க. சாதாரண மக்கள் முதற்கொண்டு மேலில் உள்ள ஆட்கள் வரையில தற்கொலைகள் நீங்க பேப்பர்ல படிச்சு பாருங்க. அருமையானவரை, நித்திய ஜீவன் இன்றைக்கு மனிதர்கள் இல்லை, ஆனால் இவன் நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டான். அப்புறம் இவன் வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றம் அடைந்தான். அது என்னவென்றால், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் நீங்க வாசிக்கும் போது, அங்கே சமாரியர் அவர்கள் யூதர்கள் அல்ல, சமாரியர்கள் தேவனுடைய வசனத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்று எருசலேமில் இருக்கிற அப்போஸ்தலர் கேள்விப்பட்டு அவங்க அங்கிருந்து ஆட்களை அனுப்பினார்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. சமாரியர் தேவனுடைய வசனத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இங்கேயும் கூட இந்த செரிகு பவுல் தேவனுடைய வசனத்தை ஏற்றுக்கொண்டார். தேவனுடைய வசனத்தை ஏற்றுக்கொள்ளுகிறதுனால உண்டாகிற ஆசீர்வாதத்தை நீங்க பார்த்தீங்களா? 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல, ஆகையால் நீங்கள் தேவனுடைய வசனத்தை எங்களால் கேள்விப்பட்டு ஏற்றுக்கொண்ட போது அதை மனுஷ வசனமாய் ஏற்றுக்கொள்ளாமல் தேவ வசனமாய் ஏற்றுக்கொண்டதுனால நாங்கள் இடைவிடாமல் உங்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அது மெய்யாகவே தேவனுடைய வசனம்தான். விசுவாசிக்கிற உங்களுக்குள்ள அது பலனும் செய்கிறது. பேசுறவங்க மனுஷர் தான், ஆனால் மனுஷர் மூலமாக தேவன் பேசுகிறாருன்னு அவங்களுக்கு தெரிஞ்சது. அதை மனுஷர் வசனமாய் கேட்காமல் தேவவசனமாய் ஏற்றுக்கொண்டதுனால அது உங்களுக்குள்ள பலம் செய்கிறது. சொன்னா என்ன பலம் செய்தது? நீங்கள் 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் நீங்கள் பார்த்தால், நீங்கள் விக்கிரகங்களை அடியோடு விட்டு நீங்கள் தேவனிடத்தில் திரும்பினீர்கள், இயேசு கிறிஸ்து வருகிறதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்கள், அவருடைய வருகை எதிர்பார்க்காத மக்களுக்கு சுவிசேஷம் சொல்லுகிறீர்கள். இவ்வளவு பெரிய மாற்றம் எப்படி வந்தது? அந்த தேவனுடைய வசனத்தின் மேல ஆசை உள்ளவனாயிருந்து அதை கேட்டு அதை ஏற்றுக்கொண்ட போது இந்த செரிகு பவுலுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டது. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல நான் வாசிக்கும் போது, 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. மறுபிறப்பு எப்படி ஏற்பட்டது என்று பேதுரு பொந்து, கலாத்தியா, கப்பத்தோக்கிய, ஆசியா, பித்தினியா தேசங்களை சீரியர்களுக்கு சொல்லுகிறார். அது வேதவசனமாகிய அழிவில்லாத வித்தினால நீங்கள் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. இந்த மறுபடியும் பிறந்ததுனால தான் அவங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்ட காரியம். 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். 3ஆம் வசனத்தை வாசித்து விட்டு அப்புறம் 4ஆம் வசனத்தை வாசிக்கணும். சென்ற வாழ்நாள் காலத்தில் ரட்சிக்கப்படாதிருந்த காலத்தில் புறஜாதிகளுடைய இஷ்டத்தின்படி நடந்து கொண்டது போதும். அப்போது காம விகாரத்தையும் துர்நீட்சிகளையும் நடப்பித்து மதுபானம் பண்ணி களியாட்டு செய்து வெறி கொண்டு அருவருப்பான விக்கிரகனை செய்து வந்தோம். இது குணப்படுறதுக்கு முந்தின உள்ள காலம். சத்தியவசனத்தினால தேவன் நம்ம ஜெயிப்பிக்கிறதுக்கு முன்னால உள்ள காலம். ஆனால் நீங்கள் மறுபடியும் பிறந்த பிற்பாடு நடந்த விஷயம் என்ன? 4ஆம் வசனத்துல, இப்பொழுது அவங்களெல்லாம் கூப்பிடுறாங்க, இந்த பாவத்துல உழந்து கிடக்கிறவங்க உங்களை அந்த பாவ உலைக்கு கூப்பிடுறாங்க. அந்த துன்மார்க்க உலையில அவளோட கூட நீங்கள் விழாமல் இருக்கனால ஆச்சரியப்பட்டு உங்களை தூசிக்கிறார்கள். இந்த விசுவாசிகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் தேவ வசனம் கிரை செய்யறதுக்கு இடம் கொடுத்ததுனால மிகப்பெரிய மாற்றம். முந்தி அவங்க விரும்பின எல்லாத்தையும் வெறுத்து விட்டு முந்தி வெறுத்த காரியங்கள் எல்லாம் இப்பொழுது நேசிக்கிற செயல்படுத்துகிற நிலைமையில மாறி போனார்கள். அதனாலதான் எழுதப்பட்டிருக்கிறது 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிட்டியா இருக்கிறான், பழையவில் ஒளிந்து போயினா எல்லாம் புதிதாயினா. யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் மிக மோசமான ஒரு மனுஷனிடத்துல பேசவில்லை. பரிசேயனாய் இருக்கிறான், இஸ்ரவேல்ல போதகனாய் இருக்கிறான் அந்த நிக்கோதேமு. அவனிடத்துல ஆண்டவர் மறுபிறப்பை பற்றி பேசுகிறார். நீ மறுபடி பிறக்கவில்லைன்னா தேவனுடைய பார்க்க மாட்ட, கண்ணால கூட பார்க்க முடியாது. 2வது நீ மறுபடியும் பிறக்காவிட்டா அந்த ராஜ்யத்துக்கு உள்ள கூட போக மாட்ட. அப்ப நீ நரகத்தை பார்ப்ப, நரகத்துக்கு உள்ள போவேன்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார். அந்த மறுபிறப்பு எப்படி உண்டாகும் என்று அவனுக்கு விளங்காமல் இருக்கும்போது சொல்லுகிறார், காற்று தனக்கு இஷ்டமான இடத்துல வீசுகிறது, அதை நம்முடைய ஆதிக்கத்துக்குள்ள கொண்டு வர முடியாது.
மறுபடி பிறந்தவன் அப்படித்தான் இருக்கிறான். அதாவது மாம்சத்துல பிறப்பது மாம்சமா இருக்கும், ஆவியில பிறப்பது ஆவியா இருக்கும். மோசையின் காலத்துல சர்ப்பத்தினால கடிபட்டவர்கள் எப்படி மோசையினால உயர்த்தப்பட்ட வெண்கல சர்ப்பத்தை பார்த்து பிழைத்தார்களோ அதேபடி மனுஷகுமாரன் உயர்த்தப்பட வேண்டும். அவரை விசுவாசிக்கிறவர்கள் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வார்கள், மறுபிறப்படைவார் என்று ஆண்டவர் லகுவாக மனம் திரும்பாத, வசனத்தை கேட்க ஆசை இல்லாத, வசனத்தினுடைய உண்மைகளை அறிந்து கொள்ளாத அந்த நிக்கோதேமிடத்துல பேசின பொழுது அவன் மறுபிறப்படைந்தான். வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டது. எதிரிகள் மத்தியில ஆண்டவரை பற்றி அவரை நீங்கள் குழுவிற்கு நியாயம் என்ன என்று கேட்டான். எல்லாரும் அவரோடு இருந்தவங்க, நன்மைகளை அனுபவித்தவங்க கோடான லட்சக்கணக்கான பேர் என்று சொல்லலாம். ஆனா சிலுவையில அவர் மரித்த பிற்பாடு அடக்கம் பண்ண வராத இருந்த பொழுது அந்த நிக்கோதேமு 100 ராத்தல் வெள்ளை போலம் கரிய போலம் கொண்டு வந்தான யோசேப்போடு கூட சேர்ந்து ஆண்டவருக்கு அதாவது மிக ஆடம்பர மகிமையான ஒரு அடக்கத்தை செய்து முடித்தானே. இதெல்லாம் பார்த்தால் என்ன தெரியுது? அவன் மறுபடி பிறக்கவில்லை என்றால், விசுவாசிக்கவில்லை என்றால், கர்த்தருடைய வசனத்தை ஆசையோடு கேட்டு ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அவனுடைய வாழ்க்கையில மாற்றம் இருக்குமா? அவன் கிறிஸ்தவனா இருந்து இஸ்ரவேல்ல போதனை இருந்து மனம் திரும்பாமல நரகத்துக்கு போயிருப்பான். இந்த மனுஷனும் கூட பாருங்க, போல் அதிபதியா இருக்கிறார், குடும்பஸ்தனா இருக்கிறார். இந்த வசனத்தின் ஆசை வரவில்லை என்றால் இவனுடைய வாழ்க்கையில என்ன மாற்றம்? ஒரு விசுவாசிப்பார், ஒரு மோட்சத்துக்காக போவாரு. இன்றைக்கு அநேகரை பிசாசு வஞ்சிக்கிற கொடுமை என்னவென்று தெரியுமா? நீங்க மனத்துல இருங்க, ஒரு சபையில இருங்க, மனம் திரும்ப வேண்டாம், குணப்பட வேண்டாம், கர்த்தருடைய வசனத்து மேல அவ்வளவு ஆசைப்பட வேண்டாம், செவித்தினர்களா இருங்க, மந்த புத்திகளா இருங்க, ஆர்வமற்றவங்களா இருங்கன்னு சொல்லி கெடுத்து போடுறானே. ஆனால் கர்த்தருடைய தேவ வசனம் அப்படி உங்களை விடவே விடாது. ஆண்டவர் வசனத்தினால உங்களை உயிர்ப்பிப்பார், உங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுப்பார், உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவார். தேவ வசனத்துக்கு அவ்வளவு பெரிய வல்லமை உண்டு. அது மாத்திரமல்ல, இந்த தேவனுடைய வசனத்தினால ஏற்படுகிற ஆசீர்வாதம் தெரியுமா? இவன் வேத வசனத்தை ஏற்றுக்கொண்டு அவன் விசுவாசித்து மறுபடி பிறந்ததுனால 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல வாசிக்கும் போது 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 3-5 வசனம் வாசிக்கலாம். விசுவாசிகளும் சத்தியத்தை அறிந்தவர்களும் சத்திய சோத்திரத்தோடு அனுபவிக்கும்படி தேவன் படைத்த போதன பதார்த்தங்களை விளக்க வேண்டும் என்று அந்த பொய்யர் கட்டளையிடுவார்கள். தேவன் படைத்ததெல்லாம் நல்லதா இருக்கிறது, சோத்திரத்தோடு ஏற்றுக்கொள்ளப்படுமானால் ஒன்றும் தள்ளப்படத்தக்கதல்ல. அது தேவ வசனத்தினாலும் ஜபத்தினாலும் பரிசுத்தமாக்கப்படும். அப்ப இந்த தேவனுடைய வசனத்தை ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஏற்படுகிற காரியம் என்னவென்றால், நமது வாழ்க்கையும் பரிசுத்தம் அடைகிறது, நாம் அனுபவிக்கிற பொருளிலும் நாம் பெற்றுக்கொண்ட பரிசுத்தத்தினால பரிசுத்தம் அடைகிறது. பரிசுத்த வாழ்க்கை விசுவாசம் இல்லாமல் பரிசுத்த வாழ்க்கை கிடைக்குமா? பொருள் இல்லைன்னா நமக்கு பரிசுத்தமா தெரியுமா? எதை பார்த்தாலும் அசுத்தமா தெரியும். ஒன்னும் பரிசுத்தமா, அவிசுவாசிகளுக்கு ஒன்றும் சுத்தமாயிராதுன்ற பைபிள் எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப இவன் பரிசுத்த வாழ்க்கையை பெற்றுக்கொண்டு அவன் அனுபவிக்கிற பொருள்களில் கூட பரிசுத்தத்தை பார்த்து, ஆண்டவரே, நான் ஒரு காலத்தில் இந்த போசனத்திலே மகிமை தெரியாமல் இருந்தனே, இந்த பொருளுடைய மகிமை தெரியாமல் இருந்தனே, பரிசுத்தத்தினுடைய மகிமை தெரியாமல் இருந்தனே, நித்திய ஜீவனுடைய மகிமை தெரியாமல் இருந்தனே, கர்த்தருடைய உபதேசத்தினுடைய அதிசயத்தை அறியாமல் இருந்தனேன்னு சொல்லி அவன் இருக்கிற காலத்துல எல்லாம், ஆண்டவரே, நான் பாவியா இருந்த காலம் எவ்வளவு மோசமா போச்சு, ரட்சிக்கப்படாத இருந்த காலம் எவ்வளவு மோசமா போச்சு, வசனத்திற்கு மேல ஆசை இல்லாத காலம் எவ்வளவு மோசமா போச்சுன்னு சொல்லி அதை குறித்து வருத்தம் அடைந்திருப்பான். இரண்டாவது, கர்த்தர் தன்னை மாற்றினதை குறித்து சந்தோஷம் அடைந்திருப்பான். அப்ப பாருங்க, அவன் பரிசுத்தம் பெற்றுக்கொண்டான். இன்னொன்று, அவன் ஒரு வெற்றிகரமான வாழ்க்கை இதற்கு பின்னால்தான் செய்ய ஆரம்பிச்சான்னு சொல்லணும். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் 14ஆம் வசனத்துல வாசிங்கன்னா, வாலிபரே, நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததுனால உங்களுக்கு எழுதுகிறேன், தேவ வசனத்தினாலும் பொல்லாங்கான என்னை ஜெயித்ததுனால எழுதுகிறேன்னு சொல்றாரு. அந்த வாலிபர் என்று சொல்லும் பொழுது ஆவிக்கிற வாழ்க்கையில மறுபடி குழந்தைகளாய் பிறந்து வளர்ந்து வாலிபர்களா இருக்கிறாங்க. அந்த வாலிபர்களை பற்றி சொல்லி பொல்லாங்கான ஜெயித்தீர். பொல்லாங்கான உலகத்துல யாராவது ஜெயித்ததுண்டா? 1007 மதக்காரன் பொல்லாங்கான ஜெயிக்க முடியல, மதவாதிகள் பொல்லாங்கான ஜெயிக்க முடியல, தங்களை அவதாரம் என்று சொல்ற ஆட்கள் கூட பொல்லாங்கான ஜெயிக்க முடியல. ஒரு சாதாரண விசுவாசி, ஒரு சாதாரண கிறிஸ்தவன் அல்லது ஒரு அதிபதி கிறிஸ்துவை பற்றின விசுவாசத்துல வரும்போது அவன் சாத்தானை லேசாக ஜெயிச்சிடுறானே. வெற்றிகரமான வாழ்க்கை விசுவாசத்துல வந்த இவன் பெற்றுக்கொண்டான். அதுதான உண்மை. அதனால இவனுடைய ஆசை நிறைவேறின காரியம் என்று சொல்றது, எப்போ அவனுடைய ஆசை நிறைவேறினது? அவன் கர்த்தருடைய உபதேசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டு விசுவாசித்தான். பிலிப்பியர்கள் 3ஆம் அதிகாரம் 12ஆம் 14ஆம் வசனத்தை வாசிக்கும் போது பவுல் அப்போஸ்தலன் இங்கே சொல்லுகிறார், நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ
அதை பிடித்து கொள்ளும்படி ஆசையாக தொடருகிறேன். ஆண்டவர் அவனை பிடித்தார். அந்த பிடியில் அவன் திமிர முடியாது. இன்னொன்று, நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை பிடிக்கும்படி நான் ஆசையாக தொடர். இவர் பிடிச்சாலும் அந்த பிடிச்சபடியே விட மாட்டார். அதற்கு ஆசையாய் தொடருகிறேன் தொடருகிறேன் 2 முறை சொல்றாருங்க. அப்போ ஆரம்பம் இல்லாத ஒரு தொடர்ச்சி இருக்க முடியுமா? ஆசை இல்லாதபடி ஒரு தொடர்ச்சி இருக்க முடியுமா? அதனால அவருடைய வாழ்க்கையில தொடர்ந்தார். நான் சொல்றேன், அந்த செருகு பவுல் அந்த பர்னபாவையும் அதோட பவுலையும் வரவழைத்து அந்த கர்த்தருடைய உபதேசத்தை குறித்து அதிசயப்பட்டு விசுவாசித்தார் என்று சொல்லும் பொழுது, அவருக்குள்ள அந்த ஆசை, அவருக்குள்ள அந்த விசுவாசம், இது ரெண்டும் எவ்வளவு காலத்துக்கு? இப்படித்தான் கேட்பேன். இந்த செருகி போல் ஆசை, வசனத்தின் மேல, தேவ வசனத்தின் மேல ஆசை, அவர் அதிசயப்பட்டு கர்த்தருடைய உபதேசத்தை விசுவாசம், இது இது எப்போ வரைக்கும்? அந்த ஆசை அன்னைக்கு தாங்க தொடங்குச்சு. அவர் விசுவாசித்த அன்னைக்கு அந்த ஆசை கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிச்சது. எவ்வளவு காலங்கள் இந்த செருகி போல் இருந்தாரோ அந்த அந்த ஆசை, அவருடைய மனைவியார், அவருடைய பிள்ளைகள், அவருடைய வீட்டுக்கு வரக்கூடிய அதிகாரிகள், எனதுன பந்துக்கள், என்னங்க மனுஷன், இந்த ஆளுக்கு முந்தைய அந்த மாதிரி ஆசை இல்லாம கிடந்த மனுஷன், இப்ப அந்த ஆசையை பாருங்க, அந்த ஆசை நிக்க மாட்டேங்குது. ஆசையில சும்மா வளர்ந்துட்டே போறாரு, பெருகிட்டே போறாரு. அப்புறம் அந்த விசுவாசம், அன்றைக்கு அந்த விசுவாசம் வந்து அப்பதாங்க துவக்க. அன்றையிலிருந்து அவருடைய மரண பரியந்தம் அந்த விசுவாசம் விருத்தி ஆகிக்கிட்டே இருக்குது, விருத்தி ஆகிட்டே இருக்கு. அதனாலதான் நான் அடிக்கடி கூட்டங்களை சொல்லுவேன், இயேசுவான ஒரு பெரிய புரட்சிவாதி. எந்த ரீதியில? ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு பெரிய புரட்சிவாதி. அப்போ நமக்கு ஆசை ஒன்று வருகிறது என்று சொன்னால், அவரே பிலிப்பியர்கள் வாசிக்கிறோம், உங்களில விருப்பத்தை செய்கை உண்டாக்குறவரா இருக்கிறார். விருப்பம் தேவனுடையதா இருந்தால் செய்கை மனிதனுடையதா இருக்கார். அப்போ இந்த ஆசை வைத்துத்தான் நீங்க விசுவாசியா இல்லையா, ஆவிக்கு விசுவாசியா இல்லையா, கர்த்தருக்காக நீங்கள் பயன்படுறீங்களா, பயன்படாம குத்துக்களா இருக்கிறீங்களான்னு சோதிக்கிற ஒன்று. இன்னொன்று, இந்த விசுவாசம் உங்களுடைய வாழ்க்கையில வந்த பிற்பாடு இந்த விசுவாசத்தை நீங்கள் வைத்திருந்தால் நீங்க விசுவாசின்னு சொல்லலாம். இந்த விசுவாசத்தை வைத்து நீங்கள் விசுவாசத்துல எவ்வளவு பலம் உள்ளவர்கள் என்று சொல்லலாம். இந்த விசுவாசத்துல நீங்க தீவிரவாதியா இருக்கிறதுனால உங்களுடைய விசுவாசத்துக்கு ஆண்டவர் என்ன பலன் கொடுக்க போறாருன்னு இப்பொழுதே தீர்மானிக்கலாம். ஆனால் இன்றைக்கு அநேகரை நாம் பார்த்தால் ஆண்டவருக்கு விசனம், இரண்டாவது சபை நடத்துற ஊழியக்காரனுக்கு விசனம், சபையில் இருக்கிற மக்களுக்கு கூட விசனம். இவருக்கு தந்த இந்த விசுவாசத்தை ஆண்டவர் வேறு யாருக்காவது கொடுத்திருந்தா அவர் இந்த விசுவாசத்துல வெறிபிடித்த மனிதனா இருந்திருப்பாரு. இவருக்குள்ள இந்த ஆசை வேறொருத்தருக்கு வந்திருந்தா அந்த மனுஷன் இந்த ஆசையில வெறிபிடித்த மனிதனா இருந்திருப்பாரு. இதை நான் தற்செயலா நான் மனுஷீகமா யோசிச்சுறேன், நீங்க நினைக்கிறீங்களா? எரேமியா சொல்றார், கர்த்தருடைய வார்த்தை நிமித்தம், கர்த்தர நிமித்தமும் அவருடைய வார்த்தை நிமித்தமும் வெறி கொண்டவனை போலவும் மதுபானம் மேற்கொண்டவனை போலவும் இருக்கிறேன். இது இல்லாத வரையில் நான் சொல்றேன், இந்த வசன வாஞ்சை, ஆசை, இந்த விசுவாசம் என்னத்துக்குங்க உதவும்? எனக்கு அதான் தெரியல. இது என்னத்துக்கு உதவும்? இந்த சபைக்கு உதவுமா, நம்முடைய குடும்பத்துக்கு உதவுமா, நம்முடைய மக்களுக்கு உதவுமா, எதுக்கு உதவும்? ஆனால் இதுல தீவிரம் காட்டினால் இது நம்முடைய குடும்பத்துக்கு உதவும், நம்முடைய சபைக்கு உதவும். இதுல தீவிரம் காட்டுகிற மக்களுக்கு தான் பரலோகத்துல மிக பெரிய வெகுமதி உண்டு. மகிமையில, அதாவது இந்த நட்சத்திரத்துக்கு நட்சத்திரம் வித்தியாசம் இருக்கு நான் பார்க்கிறோம். மகிமையில உயிர்த்தெழுதலுக்கு பின்னால எல்லாருக்கும் வித்தியாசம் இருக்கு. அப்போ உங்க விசுவாசத்தை ஆண்டவருக்கு நீங்க சொல்ல வேண்டாம். அப்பொழுது உங்களுடைய ஆசை நீங்க ஆண்டவர் சொல்ல வேண்டாம். நான் சொல்றேன், கிறிஸ்தவ வாழ்க்கையில ஆண்டவர் திருப்திப்படுத்துற நிலைமையில நீங்கள் வசனத்தின் மேல ஆசை வச்சா போதுங்க. ஆண்டவரை திருப்திப்படுத்த நிலைமையில நீங்கள் விசுவாசம் வைத்தா போதும். யாரையும் திருப்திப்படுத்தணும், யாரையும் சந்தோஷப்படுத்த நீங்க நினைக்காதீங்க. அதாவது தமக்கு முன் வைத்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவை வைத்த தேவகுமாரன் இருக்கிறாரு.
அவர் உங்களில் பூரிப்படைய வேண்டும். உங்களை குறித்து அவர் சொல்லி முடியாத மகிழ்ச்சினால் நிரம்ப வேண்டும். அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால் வசனம், அது தேவ வசனம். அதற்கு கொடுக்க வேண்டிய ஸ்தானத்தை கொடுக்கணும். விசுவாசம் அதற்கு கொடுக்க வேண்டிய ஸ்தானத்தை கொடுக்கணும். நாம் எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமான இயேசு. அவர் தொடக்கிட்டார், முடிக்க செய்வார். ஆண்டவரே, இந்த இடைப்பட்ட காலத்தில் இந்த விசுவாசத்திற்கு விசுவாசம் கொளுத்து விட்டு எரியட்டும், ரட்சிப்பு தீவெட்டியை போல எரியறதுக்கு அவரை அமர்ந்து விடக்கூடாது என்றே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஆசை வசனத்தின் பேர்ல உள்ள ஆசை, அது தீவெட்டியை போல எரிய வேணும். அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்கா இருந்தான். அதனால வரப்போற நாட்கள்ல வசனம், அது தேவனுடைய வசனம் என்று சொல்ற அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையை மாறணும். இன்னும் விசுவாசியாம இருக்கிறீங்களா? இன்னும் ரட்சிக்கப்படாம இருக்கிறீங்களா? இன்னும் ஆவிக்குரிய மக்களா இல்லாம இருக்கிறீங்களா? ஆண்டவர் திடீரென்று வந்து விடுவாரே, மணவாளனுடைய வருகைக்கு ஆயத்தமா இருக்க வேணுமே. ஆனால் அவன் கர்த்தருடைய வசனத்தை கேட்க ஆசையோடு இருந்தான். அதற்காக அவள் 2 பேரையும் வரவழைத்தான். சில வேளைகள்ல இந்த பவுல் சீலாவெல்லாம் கூப்பிட்டா வரமாட்டாங்க, அகம்பாவத்தினால வரமாட்டாங்கன்னு நினைக்காதீங்க. அவங்களுக்கு அவ்வளவு பெரிய பொறுப்புள்ள பலவேறு ஊழியங்கள் இருந்தது. பலவேறு பட்டணங்களை சந்திக்கணும், பலவேறு கிராமங்களை சந்திக்கணும், பலவேறு ஊழியங்களை சந்திக்கணும். கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்துச்சுன்னு ஒரு உலகத்துல பழமொழி சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அந்த பாப்பே பட்டணத்துக்கு வந்து அந்த தீவை கடந்து வந்தாங்க. இவன் இருக்கிறதுக்கே அவங்க வந்துட்டாங்க. ஏன்டா இவன் ஆசையோடு இருக்கிறான்னு ஆண்டவருக்கு தெரியும். இவனுடைய ஆத்துமா அழியக்கூடாது, இப்படி ஆத்துமா அழியக்கூடாது. அன்றைக்கு அவன் ரட்சிக்கப்பட்ட காரியத்தை மரண வரை இந்த மறைப்பானோ, நன்றியற்றவனா இருப்பானோ. ஆனால் வசனத்தை கேட்க ஆசை, கர்த்தருடைய அதிசய உபதேசம். இந்த உபதேசத்தை பற்றி நீங்க பைபிள்ல பிரசங்கம் எல்லாம் கேட்கும்போது அது அதிசயம் என்று எண்ணுங்க. அப்படின்னா உங்க வாழ்க்கையை அதிசயமா தான் இருக்கும். ஆண்டு இந்த வார்த்தைகளால நம்ம ஆசிரியக்கிட்டு நாம் ஜெபம். எங்களை மிகவும் அன்பாக நேசிக்க எங்கள் பிதாவே, நம்முடைய திருக்குமாரனும் எங்கள் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவுக்காகவே ஸ்தோத்திரம். நாங்கள் பிதா, குமாரன், பரிசுத்தாவி ஆகிய ஒரே தேவனை நாங்கள் நம்புகிறோம். தேவனுடைய வார்த்தை என்று சொல்லும்போது தேவனையும் வார்த்தையும் பிரிக்க முடியாது. வார்த்தைக்கு நாங்கள் மதிப்பு கொடுக்கவில்லை என்றால் தேவனுக்கு மதிப்பு கொடுக்கவில்லை என்றுதான் அர்த்தம். தேவ வசனத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் தேவனை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றுதான் அர்த்தம். அந்த தேவ வசனம் சொல்லக்கூடிய முக்கியமான முதல் தரமான காரியம் என்னவென்றால், நாங்கள் அவருடைய உபதேசத்தை நாங்கள் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசித்தவனுக்கு, ரட்சிக்கப்பட்டவனுக்கு ஒப்பானவன் உலகத்தில் யாருமே இல்லை. இஸ்ரவேலே, கர்த்தரால ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார் என்று சொல்லும் பொழுது அவர்களுக்கு ஒப்பானவர்கள் யாரும் இல்லை என்பதை ரட்சிப்பில ஏற்றுக்கொண்டு அந்த ரட்சிப்பு நிறைவேற பயத்தோடு நடுக்கத்தோடு பிரயாசப்பட்டதுனாலதான் அந்த சத்தியம் உண்மையாச்சு. அந்த சரி, பவுல் அவனுடைய நடுத்தர வயது வரையில் அவன் யூதனாயிருந்தும் அவன் மறுபடி பிறக்காமல் ரட்சிக்கப்படாமல், வாழ்க்கையில மாற்றம் இல்லாமல், நித்திய ஜீவனை பெறாமல், அவனுடைய வாழ்க்கையில வெற்றி வாழ்க்கை இல்லாமல், பரிசுத்தம் இல்லாமல் வாழ்ந்திருக்கிறான். ஆனால் ஆண்டவர் அவன் பேர்ல இரக்கம் காண்பித்து அவனுக்கு வாஞ்சையை தீர்த்தியாக்கக்கூடிய நிலைமையில அந்த பவுல் பர்னபாவை அனுப்பியிருந்த போது அவன் விசுவாசித்தான். ஒருவன் விசுவாசித்தான் என்று சொன்னால் அவனுடைய வாழ்க்கையில ஏற்பட்ட மாற்றத்தை விவரிக்க வார்த்தைகள் தானும் இல்லை. ஆண்டவரை விசுவாசித்த மக்களுக்காக ஸ்தோத்திரம். அந்த மக்கள் தங்களுடைய வாழ்க்கையில் உள்ள கிரிகளினாலே அந்த விசுவாசத்தினுடைய பூரணத்தை உலக மக்களுக்கு, குடும்பத்தினருக்கு, சபை மக்களுக்கு காண்பிக்க இறக்க செய்யும். ஆனால் கிறிஸ்தவ மார்க்கத்தில் பிறந்து பலமுறை வசனத்தை கேட்டும் இன்னும் ஆசை இல்லை என்றால், இன்னும் கர்த்தருடைய உபதேசத்தை கேட்டு அதிசயப்பட்டு விசுவாசிக்கவில்லை என்றால், ஆண்டவர் எவ்வளவு பயங்கரம். யூதாஸ் காரியத்து அவன் வசனத்தை சொல்லுகிற ஆண்டவரிடத்துல இருந்தான், வசனத்தை கேட்கவும் இல்லை, அதை உள்ளத்துல ஏற்றுக்கொள்ளவும் இல்லை, செவித்திலன் உள்ளவனா இருந்தான். அவன் நித்திய நாசத்துக்குள்ளே போனான். செவித்தினர் உள்ள செவியில மந்தமுள்ளவர்களாக இருந்த விசுவாசிகளுடைய வாழ்க்கையில பல குறைபாடுகள் இருந்தது என்று எபிரேயர் நிருபத்தில் பார்க்கிறோம். அப்படியெல்லாம் ஆண்டவரே, நாங்கள் கேட்கறதுக்கு தீவிரமா இருந்தால் எங்களுடைய வாழ்க்கையில நாங்களும் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு வாழ்க்கையில மாற்றம் ஏற்படும். கர்த்தாவே, தேவ வசனமே, இங்கே வசனத்தை கேட்கிற எல்லாரும்
இந்த வரப்போகிற நாட்களில் அந்த வசனத்தை கொடுக்க வேண்டிய ஸ்தானத்தை கொடுத்து அதன் பேரில் ஆர்வம் ஏற்பட்டு அதனால உண்டாகிற ஆசீர்வாதத்தை அனுபவிக்க அப்பா நீர் அவர்கள் எல்லாருக்கும் இறக்கம் பண்ண வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அந்த உடைய வசனத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த கர்த்தருடைய நாளில் பிறந்து போகிறோம், மறுபடியும் சாயங்காலத்தில் கூடுகிற ஆண்டவரே அந்த இரவு கூட்டத்தையும் எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கும். உங்களுடைய பிள்ளைகள் இந்த நாளில் தங்களுடைய இடங்களுக்கு போய் சேர இருக்கு வாகன வசதிகளில் உங்களுடைய பாதுகாப்பு செய்தரலும். இன்றைக்கு அவ்வளவு மழை இல்லை, எல்லா சூழ்நிலைகளுக்கு அனுகூலமாக்கிறீ, அதற்கு நமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். இன்னும் மழைக்காலங்கள் இருக்கிறது. நீர் எவ்வளவு மழை இந்த தேசத்திற்கும் எங்களுடைய பாரத கணத்துக்கு கொடுக்க விரும்புகிறீரோ அதை கொடுக்கத்தக்கதாக உங்களுடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். தேவனுடைய மக்களை சகலவிதமான தீமைகளுக்கு பாதுகாத்துக்கொள்ளும் உங்களுடைய வரைக்கு ஆயத்தப்படுத்தும். ஜெபம் கேட்டுவிட்டீங்களா? ஸ்தோத்திரம். சிறு பிள்ளைகளை கூட ஆசீர்வதிப்பீராக மீட்பர் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழவுள்ளமே என்னுடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பும் சகாயமும் நம் அனைவரோடும் உலகெங்கிலும் எல்லாமே கிறிஸ்தவ மக்களோடும் என்றைக்கும் என்றென்றைக்கும் இருப்பதாக. ஆமென்.